இஷ்ட தெய்வம்னா பிள்ளையாரப்பன் தான் எனக்கு. என் பிள்ளையாரப்பன் எனக்குள்ளேயே இருக்கான். எப்போ என்னோட நண்பர் மாரி, அப்பா மாரி, அம்மா மாரி. எனக்கு துஷ்யந்த் சீதர் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு ரொம்ப நாளா அப்படிதான் நினச்சிருந்தேன். பட் அவர் சொல்லும்போது கன்ஃபார்ம் ஆச்சு. ஒருத்தர் கேள்வி கேட்டார் யூடியூப்ல. இப்போ வைஷ்ணவாலாம் இன்னொரு தெய்வத்தை வணங்க மாட்டேங்கிறாளே சிவனை, இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். அவர் சொன்னார், அது இது சொல்கிறா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தெய்வத்தையும் நிந்தனை பண்ணக்கூடாது. அது ரொம்ப பாபம். அவன் ஏன் அப்படி சொன்னான்னா, நீ இந்த தெய்வத்தில் எல்லா தெய்வத்தையும் பாரேன்னா அழகாக சொன்னான். உனக்கு என்ன பிடிச்ச தெய்வமோ அந்த தெய்வத்தில் எல்லா தெய்வத்தையும் பாரு. உனக்கு திருப்பதி வெங்கடாஜலம் பிடிச்சிருந்தா அந்த தெய்வத்தில் சிவனை பாரு, பார்வதி பாரு, முருகனை பாரு, பிள்ளையாரை பாருன்னார். அந்த மாதிரி ஏன்னா ஆஹா இவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை. சரி என் பிள்ளையாரப்பன் எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என் பிள்ளையாரப்பன் தான் என் தாயார், பிள்ளையாரப்பன் தான் சிவன், பிள்ளையாரப்பன் தான் பெருமாள், பிள்ளையாரப்பன் தான் என் முருகன், எல்லாருமே பிள்ளையாரப்பன் தான். ஸோ இப்போ மனசில் எந்த குழப்பமும் இருக்காது இல்லை, எல்லாம் பிள்ளையாரப்பன் தான்.